திராவிடர் கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா இரா ஜெயக்குமார் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் இரா குலசேகர் அவர்களே, நகர தலைவர் பா நரேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்விலே அனைவரும் பங்கேற்று உரையாற்றிய ஒற்கார ஒன்றிய வடக்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் துரைராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கு பெற்று சிறப்புரையாற்றிய சித்தார்த்தன் அவர்களே, இங்கே இந்த ஆண்டு நடைபெறுவதற்கு முற்றத்துணையாக இருந்த டாக்டர் அஜீவ் பூபதி அவருடைய தாயார் ஐயா பூபதி அவர்களுடைய இடத்திலே இன்று பணி செய்து முடித்திருக்கிற அம்மையார் ரூபாவதி பூபதி அவர்களுக்கும் இன்னும் இங்கே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் அன்றிருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அவர் தொடர்கின்ற போதே இந்த ஆண்டு இருக்கிற சிரமங்கள் எல்லாம் எடுத்தே என்று சொன்னார். இருந்தால் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பது அவர் பிடிவாதமாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் ஏன் இந்த திராவிட கழகம் கருத்து சட்டை போட்டு இந்த நாடக விழாவில் பங்கு பெறுகிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டிலே ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பாக புராண கதைகளை பொய் மூட்டைகளை அவுத்து ஊர் ஊரா அச்சந்த நாடகமா, நல்லதாக நாடகமா, ஐவருக்கும் தேவையா அதிகார பற்றி அதுக்கு ஒரு நாடகம் போடுவாங்க. அதில் பிள்ளைகள் சமைச்சு கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு திருத்தொண்ட நாடகம் போடுவாங்க. இதெல்லாம் பொய்யே கடவுள் பேரால் வந்துகிறதுனால தந்தை பெரியாருக்கு பிடிக்காது. கலைத்துறை வந்து பொய் புத்தகத்தை வழக்கத்தான் பண்றாங்க அப்படின்னு. அதன் பிறகு ஒரு 75 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு மாறுகிறது. அது சமூகத்தை சீர்திருத்துவதற்காக, சமூகத்தில் இருக்க மூடலுக்கு ஒழிப்பதற்காகவே என்எஸ் போன்றவர்கள் அதெல்லாம் நாடகத்தை பார்த்தா இன்றைக்கும் நான் பார்த்து ரசிக்கக்கூடிய என்எஸ் கிருஷ்ணன் போன்றவர்கள், எம்ஆர் ராதா போன்றவர்கள், அதே போல இந்த நாட்டிலே கலை வசனம் கலைஞரவர்கள் பேரை அண்ணா அவர்கள் நடித்து